ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th தமிழில் இயல் 7 தான் பார்க்க போகிறோம். இயல் 7ல் 3 டாபிக் கவிதை இருக்குது. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 6வது இயல் வரை வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா கண்டினியூவாக இருக்கும். ஓகேவா? இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதை இ ஷாப்பிங் ஆப்பு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்டை நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இயல் ஏர் புதிதா. ஆசிரியர் குப்பாரா. குப்பாரா 1902 கும்பகோணத்தில் பிறந்தார். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகள் நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புக்கை எடுத்து நான் சொல்கிறதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெய்கீர்த்தி. மெய்கீர்த்தியோட நூல்வெளி பார்த்துடலாம். மெய்கீர்த்தியோட ஆசிரியர் யார் அப்படின்னா 2ஆம் ராஜராஜ சோழன். அவங்களுக்கு என்னென்ன பேரெல்லாம் இருக்குதுன்னு கீழே கொடுத்துருக்காங்க. கோப்பெரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். ஓகேவா? 1ஆம் ராஜராஜன் காலத்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மெய்கீர்த்திகள் கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயப்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சனால் கல்லில் பொறிக்கப்படுகிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு முக்கியமான டாபிக் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் எல்லாருக்கும் தெரியும், இளங்கோவடிகள். ஓகேவா? இதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். பின்னாடி இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூல்வெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தில் இந்திர விழா பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறியதால் இது கூறப்படுகிறது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் 3 காண்டங்களை கொண்டது. ஆனால் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன். புகார் காண்டத்தில் 10 பாடல் இருக்குது, மதுரை காண்டத்தில் 13, வஞ்சியில் 7. இது பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கலை தொடர்பு கொண்டிருப்பதால் இந்த ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள். அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூற அடிகள் நீரே அருள்க என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் என்று இக்காப்பியத்தை படைத்துள்ளார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட 7வது இயலோட கவிதை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ தான், அதோட 10th தமிழ் முடிஞ்சிடும். அடுத்து நம்ம 9th போயிடும். ஏன்னா எக்ஸாம் வேகமாக வரனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போவோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.